மதுரையில் உள்ள 10 தொகுதிகளிலும் பள்ளிகளில் வாக்காளர் சிறப்பு சேர்க்கை முகாம்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இப்போ எந்த அளவிற்கு இந்த சிறப்பு முகாமை மக்கள் பயன்படுத்துகிறார்கள், விவரங்கள் என்ன? ஆம் காயத்ரி, SIR பணிகளுக்கு பிறகு தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். அவர்களில் 66 லட்சம் பேர் இடம் மாறி சென்றவர்களாக காட்டப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் அவர்கள் மீண்டும் தகுதியுடையவர்கள் மீண்டும் சேர்வதற்கும் புதிய வாக்காளர் சேருவதற்கும் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று நேற்றும் இன்றும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் பள்ளிகளில் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் மதுரையிலும் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளிலும் அந்த பள்ளிகளிலும் வாக்காளர் சேர்ப்பு சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் விடுபட்ட, அதாவது SIR படிவத்தில் விடுபட்ட வாக்காளர்கள் உரிய ஆவணங்களை கொண்டு வந்து ஆர்வமுடன் விண்ணப்பித்து சேர்த்து வருகின்றனர். அதே போன்று புதிய வாக்காளர்கள், அதாவது 18 வயது பூர்த்தியடைந்த புதிய வாக்காளர்களும் மற்றும் பெயர் மற்றும் முகவரி மாற்ற குறித்துவதற்கும் வாக்காளர்கள் அந்த தகுதியுடையவர்கள் விண்ணப்பங்களை வழங்கி ஆர்வமுடன் சேர்ந்து வருகின்றனர். இன்று மாலை 5 மணி வரை இந்த சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு வருகிற 18ஆம் தேதி வரை இது போன்ற வாக்காளர் சேர்ப்பதற்கும் முகவரி மாற்றம் குறித்த விண்ணப்பங்களை அந்தந்த PLO-க்களிடம், அதாவது வாக்காளர் அந்த வாக்குச்சாவடி அலுவலரிடம் நாம் நேரடியாக வழங்கலாம் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காயத்ரி, நன்றி கருணாகரன், விவரங்களுக்காக.